ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் விஷயம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எங்கள் அக்காவோட ஹோம் டூர் வீடியோ பார்க்க போகிறீங்க. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வத்தலக்குள்ள இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? இதான் வெளியில் என்ட்ரன்ஸு, பெரிய காம்பவுண்ட், 2 காம்பவுண்ட், ஒரு காரில் பார்த்துற மாதிரி உள்ளே நம்ம போகிற மாதிரி. இதான் ரோடு, மெயின் ரோடு. இது வத்தலக்குண்டு பக்கத்தில் குருமம்பெட்டின்னு ஒரு ஊர். காம்பவுண்ட் இந்த மாதிரி தான் வீடு இருக்கும். உள்ளே வந்தீங்கன்னா இது ஃபுல்லாக வராண்டா, நல்லா வசதி, செம்மையாக தூங்கலாம். நாங்களாம் போனால் வெளியில் தான் தூங்குவோம், உள்ளே தூங்க மாட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும். முன்னாடி பழைய காலத்து வீடு மாதிரி இருக்கும். ஆனால் வீடு சூப்பராக இருக்கும். வெளியில் எல்லாமே நல்லா இருக்குது. தான் பாத்ரூமு, இந்த பின்னாடி துணி துவைக்கிறதுக்கு வெரண்டா, தொட்டி, அது எல்லாமே இருக்கும். இதான் வெளியில், இது இப்போ தான் இருக்கும். ஆப்போசிட்டில் எல்லாம் வீடு செம்மையாக இருக்கும். கிளைமேட் நல்லாயிருக்கும். மலை பகுதி தானே, வத்தலக்குண்டு பக்கத்தில் நல்லாயிருக்கும். இது வந்துட்டிங்கன்னா வெளியிலே வச்சுருக்காங்க. இதான் பைக்கு, அவங்க பைக்கு. கொஞ்சம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற பைக் சத்தம், வண்டி சத்தம்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ரேக் வந்து ஹவுஸ் ஓனர் வச்சுட்டு போயிருப்பாங்கள்ல, அதனால் இவங்க வந்துட்டு ஏதாவது திங்ஸு, செப்பல் அந்த மாதிரி வச்சுக்கிறது போல் அதுக்காக வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு துணி கூட, அழுக்கு கூட போட்டாச்சு. இது வந்துட்டு கிச்சன் தனியாக இருக்கும், பெட்ரூம், சாமி ரூம் தனியாக இருக்கும். இந்த கிச்சன், அந்த பக்கம் உள்ள ரூம்ஸ்லாம் இருக்குது. கிச்சன் பக்கத்துலேயே வெளியில் வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. துணி ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இது வாஷிங் மிஷின். அதுக்கப்புறம் பக்கத்தில் கிச்சன். இதான் கிச்சனுக்கு ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. உள்ளே வந்தால் கொஞ்சம் மேடம் வந்து கிச்சனை கொஞ்சம் க்ளீனாக வச்சுருப்பாங்க. எப்போயுமே க்ளீனானால் அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வச்சுருக்காங்க. பாத்திரம்லாம் கொஞ்சம் அங்கே தான் இருக்குது. மற்றபடி அடுப்பு திண்டு அதெல்லாம் க்ளீனாக வச்சுருப்பாங்க. அப்புறம் சமைச்சி வச்சதெல்லாம் இருக்குது. மீன் குழம்பு, இன்னைக்கு வச்ச ரசம் எல்லாமே இருந்துச்சு, அதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஃப்ரிட்ஜு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஸ்லாப்பில் வந்துட்டு இந்த அரிசி, பருப்பு, சர்க்கரை இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுக்கோங்க. இங்கே ஃபுல்லாக அந்த பாத்திரம்லாம் கவுத்தி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வெளியில் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இடம் இருக்கும் ஃபுல்லாக. இதான் மேடம், இது எங்கள் அக்கா. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக இடம் தான். நல்லா உட்காந்து இப்போ ஃபங்க்ஷன் வச்சாவே நடத்திடலாம் அந்த வீட்டில், அந்த மாதிரி இருக்கும். இது உள்ளே போனோடனே என்ட்ரன்ஸ் ஹால், சின்னது தான் ஹால். இதுலேருந்து நெட்டுக்காக இருக்கும், அகலமாக இல்லாமல் நெட்டுக்காக இருக்கும் ஹால். இந்த கண்ணாடி, சார்ஜர் இருக்குது, ஹேண்ட்பேக்லாம் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பாப்பா வந்து தூங்குறா, அதனால் ஃபேன் ஓடிட்டுருக்கு. அப்புறம் இது ஒரு ரூம், இதான் சாமி ரூம். உள்ளே வந்தீங்கன்னா சின்ன ரூம் தான், சாமி ரூம், சாமி ஃபோட்டோஸு. அதுக்கப்புறம் பீரோ, இந்த மாதிரி ட்ரம்மில் வந்துட்டு வேஸ்ட்டு பொருளுக்கெல்லாம் போட்டு வச்சாச்சு. அப்புறம் ஒரு பீரோ இருக்குது இந்த ரூமில் ஃபுல்லாக. தம்பியோட விளையாட்டு திங்ஸு, பாப்பா வர்ற வண்டி, குதிரை எல்லாமே இங்கே தான் வச்சுருப்பாங்க. இந்த ரூம் வந்து நாங்கள் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம்னா, சாமி கும்பிட்றதுக்கு, துணி இது எடுக்க வரணும்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் வெளியில் வந்தீங்கன்னா இது ஹால். சொல்லணும்ல, நான் ஊருக்கு போகிறக்காண்டி பேக்கில் எடுத்து வச்சுருந்தேன். இதை வந்து ஆக்சுவலாக எப்போ எடுத்தேன்னா, நான் இங்கே வத்தலக்குண்டுலேருந்து கோயம்புத்தூருக்கு வர்றப்போ இந்த வீடியோ எடுத்தது. இது வந்து ஒரு பெட்ரூம், அதுவுமே சின்னது தான். ஒரு சேரு, அப்புறம் டிவி வந்து மேலே மாட்டியிருக்காங்க, ஃபேன். இது பெட்டு. இந்த பெட்டு வந்து என்னென்னா இந்த வீட்டுக்கு அளவாக இருக்குது. சின்ன கட்டில்னால் கூட போட்டு கொஞ்சம் இடம் இருக்கும் ஃபேஸ். இது 4 பேர் படுக்கிற மாதிரி பெரிய கட்டில்னால இடம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்கும். அவங்க 4 பேர் இதில் படுத்துக்கிற அளவுக்கு இருக்கும். அவங்களுக்கு இது போதுமான வீடு. நம்ம 6 பேர் வந்தாலுமே வெளியில் தூங்கிக்கலாம், நல்லா விசேஷம். இப்போ பாப்பா பர்த்டேக்கு போனப்போ கூட வெளியிலாம் தூங்கணும். வெளியிலாம் முக்கால்வாசி இருப்போம். வெளியிலாம் உட்காந்துருக்கிறது, பாய் விரிச்சு நைட் நேரத்தில் வெளியிலாம் தூங்குறது, எந்த பயமும் இல்லை. இதுதான் ஃபுல்லாக வெரண்டா, அந்த 2 கேட் இருக்கும். சூப்பராக இருக்கும் வீடு. வந்து எப்படின்னா கொஞ்சம் பெரிய பங்களா வீடு மாதிரி இருக்கும். முன்னாடி உள்ளே போனால் குட்டி குட்டி ரூம் இருக்கும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு துணி அலசுறது, மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு, துணி காய போடுறதுக்கு, இதுக்கு வந்து இந்த பக்கம் பக்கெட்டு கூட அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே 2 பாத்ரூம், டாய்லெட் அண்ட் குளிக்கிறது 2 இருக்கும். இப்படி தான் வீடு இருக்கும். அந்த காலத்தில் கட்டினது போல். நான் உண்மையான நல்லாயிருக்கு. எனக்கு எங்கள் அக்கா வீட்டுக்கு இருக்கிறது பிடிக்கும், ஏன்னா வெளியில் நல்லா இருக்குமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அக்கா வீட்டு ஹோம் டூர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.